அதை கேட்ட நெற்றிக்கல் இருந்த 6 தீப்பொறிகள் தோன்றி சரவணப்பை விளங்கிவிட 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக தவற அதை கண்ட கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளை எடுத்து அமலூட்டி சீராட்டி வளர்த்து வர அதை கண்ட இளைஞராய் உடையவன் 6 குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி இணைக்க 6 உருவமும் ஒரு உருவமாக காட்சியளித்ததால் 6 முகன் என்றும் சரவணப்பையில் தவறாத சரவணன் என்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை என்று பெயர் பெற்று எனது தாய் கொடுத்த சக்திவேலை ஞானவேலை வெற்றிவேலை கொண்டு சூரபர்மனை சம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்திலே தேவியாக அமர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்றேன். யானைகளிலே மணி ஓசை வரும் மண்ணை என்பதைப் போல் நாரத வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக மதுரை தச்சவை சேர்ந்த உயர்திரு மாமா எம்.கே. சமயக்கர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போகிறேன்.
எனக்கு முன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய அருமை மாப்பிள்ளை வீரசன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைப்பதற்கு எனக்கு போன் மூலம் தொடர்பு கொண்டு நல்ல நடிகர்களை போட்டு பக்க மேலும் சரியான பக்க மேலங்கள் போட்டு நாடகம் அமைத்து தர வேண்டும் என்று ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே என்னிடம் பேசிவிட்டார். மாப்பிள்ளை பிரச்சனை வேண்டுதலுக்கு இணங்க நல்ல நடிகர்கள் பக்க மேலங்கள் போட்டு இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றேன். அன்பு மாப்பிள்ளை அவர்களே, அழைப்பை ஏற்று நான் இது 3வது முறை. 2 வருடங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். மழையிலே நாடகம் நடத்தி போயிருக்கிறோம். இந்த வருடம் இறைவன் மழையிலே ஒரு நாளைக்கு நிப்பாட்டி வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். தங்கள் போன்ற ரசிகர்கள் பற்றியில் நாங்கள் மேடைகளை மிகவும் விருப்பப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பளிக்கும்படி உங்களை மிக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு பூமாலை போலாரம் சுற்றி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா புதுக்கோட்டை கிராமம் சா அழகப்பன் அவர்கள் சீனி வியாபாரி 100 ரூபாய் அன்பளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அனைத்தவர்களுக்கு
பையனே வளம். வருகிறார்கள் கால் வைத்தால் கழகம் நான் பிறந்தால் நன்மை பாருங்கள். தங்கள் பாதம் தப்பதால் எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். இந்த தந்தனை தேடி நாடி ஓடி வருவங்களை நானும் வரவேற்க வேண்டும் என்பதற்காக கொள்வே
மாங்கனிக்கு தென்றலில் மக்களுக்கு வேலைக்கு மருத்துவமனை அக்கடியாக கொய்யாமல் ஓடி நடக்க வேண்டும். மாங்கனிக்கு தென்றலில் மக்களுக்கு மேல் இணைக்கும் என்று சொல்ல கணியில் சரி அப்ப என்ன செய்ய வேண்டும்னா ஏற்கனவே அவசரப்பட்டு போனதுனாலதான் அந்த கனி கிடைக்கல. சரி அப்ப எப்பொழுது செல்ல வேண்டும்? கொண்டு வந்த கனி. சரி இதையும் அவசரப்பட்டு போனா இதுவும் கிடைக்காம போயிடும். சரி ஆக நான் சொல்றபடி போங்க. எப்படி போங்க? அண்ணவர் வேடுவனத்தை சார்ந்தவர். சரி நீங்க ஒரு வேடுவனாக கருமாறி மகன் உருமாறி சென்று சரி ஒரு மான தேடுவது போல மான தேடுனா மாமியார் மான்குட்டியோடு போங்க. சரி அண்ணவரை திருமணம் முடித்து எனக்கு இந்த உலக மக்களுக்கு காட்சி அளிக்க முருகா. அப்படி இந்த கருமாறிகள் உருமாறி சென்று அஞ்ஞான அந்த இறை போக்கி மெஞ்ஞான வழிகாட்டி திருமணத்தோடு காட்சி இருக்கிறேன். தாங்கள் திருமணத்திற்கு அவசியம் வர வேண்டும். திருமணத்தில் பாடி பூமாலையோட கண்டிப்பா வரணும். மாலையோடு
ஒரு கல்யாணத்தை முடிக்க யாராவது அளவு கொடுக்க முடியாது. என்ன பண்ண சொல்றீங்க சாமி? நான் மூடு, நீ ஆரம்பிச்சு வச்ச வேலை காலம் மாறி எம்பிட்டு பேருக்கு அளவு என்னன்னு கேட்டு பேசுங்க. காலமானங்கள்லாம் அப்படி ஆயிடுச்சு. அப்ப கஷ்டப்பட்டுதானே செய்யறாப்புல இருக்கு. இம்மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த அன்புள்ள புதுக்கோட்டை வாழ்கின்ற கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற விழா கமிட்டியாளர்கள் குடும்பத்தார்கள் உறவுகளுக்கு இங்கே சிறப்பான முறையில் ஒளிவுகளை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சண்முக முடிவுக்கு நிலைத்த நண்பர்களுக்கும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைக்கக்கூடிய அன்புள்ள கொண்ட சிறந்த ராஜ நடிகருமாகிய MKM சமயகற்பண்ணா அன்புள்ள கொண்ட அண்ணாவின் மின்சாரமையுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கல்யாணத்தை நடத்தமுன்னா கண்டிப்பான முறையில் 3 அவசியமா தேவைப்படும். நீங்க இந்த நேரத்துல 3 வாட்டிங்கன்னா நாங்க எங்கே போய் வாங்குறது? எப்படி 12 மணி ஆயிடும். கடகர அடப்பாப்புல இங்க எந்த ஏரியா அடப்புல இங்க இல்ல. அப்ப நீங்க 3க்கு 6 கூட வாங்கிங்க. போற வழியில வாங்கலாம். நான் எதை சொல்ல வரேன்னு தெரியல. எதை சொல்ல வர்றீங்க? 3 தான். நீ என்ன கடை அடப்புங்கிற சரக்கு சைடிச்சு கப்பத்தானே கேக்குறீங்க. மோகன கட்டை அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரை இந்த நாரதன். நான் சொல்லக்கூடிய 3 வேற. திருமணத்துக்கு 2 பூமாலை, நான் பாடக்கூடிய பாடல் ஒரு பாமாலை, இதெல்லாம் சுருக்கி 3 தேவைப்படுதுன்னு. ஆனா நீ சொல்ற 3 இந்த கூடத்துல எல்லா விசேஷத்துக்கு வேண்டும். அது இல்லை என்றால் இல்லாத நடப்பதில்லை. அந்த காலத்துல இருந்தா மது அருந்தினாங்க, யாருக்கும் தெரியாது. ஒளிவு மறைவாக மது அருந்தினார்கள். அத்தனை குடும்பத்தை முடியாது, பிள்ளை குடி தெரியக்கூடாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. எங்கடா வேணாம் இந்த நேரம் கணக்குல ரோட்டுல நெட்ல புங்க மரம் புளிய மரம் புதுசா எங்க பாலம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஊரை உட்காந்து இந்த மதுபானத்தை குடிச்சு அப்பமே அங்கமையும் குடும்பம் ஆக எல்லாரும் மொத்தத்துல ரவுண்டு கட்டி ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள், இனிமே வரக்கூடிய சந்ததிகள் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க, நம்ம வீட்டுலாம் பிள்ளைகள் இருப்பாங்க, பேரம்பத்தியெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் போற காலத்துல இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க மனசுல? ஏதோ சத்தான டானிக் போகணும். அதனாலதான் மொத்தத்துல அம்பட்டு ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்ப நம்மளும் பெரிய ஆளாக குடிச்சிடணும்டா அப்படின்னு வச்சு திட்டம் போட்டீங்க. பள்ளிக்கூடத்துல போய் ஆசிரியர் சொல்லி கொடுக்குற பாடத்தை கவனிக்கிறானோ இல்லையோ, அவனுடைய நினைப்பெல்லாம் போற வழியில பார்த்து அந்த நினைப்பையா இருப்பான். அவன் என்னைக்குடா விடுமுறை கிடைக்கும், அந்த விடுமுறை நாட்களை இதையும் நம்மளும் வாங்கி குடிச்சு பார்த்துருன்னு நினைச்சிருவேன். திட்டம் பண்ணா குடிச்சு பார்த்துப்பாங்க. இந்த விஷயத்துல குடிச்சுக்கிறது உண்டு. இன்னொரு விஷயங்களா, சில பேரு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கின்ற பொழுது மதுபானத்தை வீட்டுல வச்சு குடிக்கிறது ரொம்ப சுலபமா குடிக்கிறாங்க. அதுல எங்க தாய்மார்கள் படுறவான் பெரும்பாடாங்க. தண்ணியை போட்டுட்டு மதுபானத்தை அரும்பி விட்டு அந்த கருப்பு கேரி பேக்குறோம்ல, பிளாஸ்டிக் பை, அந்த கவர்ல போட்டுக்கிட்டு வந்துட்டாலும் நினைச்சிருவாங்க. வர்றவங்க கண்டாலும் நீங்க தண்ணியோட போட்டு வரலையா, கறியை போட்டு வரலையா, நீங்க சமைச்சு கொடுக்காம நம்மளை இருக்க விட மாட்டேன் நினைச்ச உடனே தாய்மார்கள் பயந்து அதை சமைச்சு வச்ச உடனே அதை வீட்டுக்குள்ள வச்சு புள்ள குட்டியெல்லாம் இருக்கும்போது மத்தியில உட்காந்து ஊத்தி குடிக்கிறது. குடிச்சுட்டு மிச்சம் மூட்டை சந்திர ஒழிச்சு வச்சுட்டு போவேன், அப்புறம் வந்து குடிப்போம்ட்டு. ஆனா நம்ம பயில இருக்கா வேடிக்கை பார்த்து எத்தனை நாளைக்கே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். அப்ப பார்த்துட்டே இருக்கிற அடுத்து என்ன என்னைக்கே நீ வச்சுட்டு போவா, அன்னைக்கு நான் எடுத்து குடிக்கிறேன்ட்டு மூட்டை சந்திர ஒழிச்சு வச்சுட்டு போனா எடுத்து குடிச்சிருக்கேன். சில பேர் தண்ணியை கலந்து வைக்கிறேன், ராமரண்ணை வீட்டுலாம் மூத்தத்தை கலந்து வச்சுக்கேன். மறுபடியும் அதை எடுத்து குடிச்சிட்டு இது என்ன வித்தியாசம், உப்பு கப்பான ஒரு மருந்தா இருக்கு தெரியும். இப்படி குடிக்கிறாங்க. ஓட்டு மேட்ல வச்சு குடிக்கிறது, வீட்டுல வச்சு குடிக்கிறது. சில பேருக்கு 1-2 போறோம் முகம் போனா அதுக்குள்ள வெறும் பாட்டுலாம் கிடக்கு. அங்கெல்லாம் எதனா பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் குடிச்சு கும்மாளம் போட்டுட்டே இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு ஜாலியா இருக்கு, நமக்கு கிடைக்குது, ஓசில கிடைக்கிறது. பின்னாடி போற காலத்துல வரக்கூடிய சந்ததிகளை என்ன நிலைமைக்கு ஆவார்கள் அப்படிங்கிறதா இனிமே வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு விழாவை நடக்கும் அப்படின்னா இது வரக்கூடிய இளந்தாரி இழந்தப்பட்ட நடக்கணும். ஆனா இளந்தாரி இன்னைக்கு ரொம்ப பேர் இந்த விஷயத்துல கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே போயிட்டு இருப்பது நாட்டோட போக்கு என்னாடுறது, இந்த நாடே யார நம்பி உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற விதத்துல உன்னால் முடிய தம்பி நம்பி ஆடமக்கள் இருக்க உண்மை நம்பி உன்னால் முடிய தம்பி நம்பி ஆடமக்கள்
யார் சொல்றது யாரும் கேட்கிற மாதிரி என்னோட போக்கு கிடையாது. எதுக்காக ஒரு மருதுவாண்டியர் பாடம் நம்ம பாடிட்டு மக்கள் சேவை சார். சிங்க வருது வழங்க நிலகப்பா சீரிப்பாய நேரம் வருது பதுங்கி போடுவப்பா.